السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எந்த இடத்தில் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர்களை பற்றியும் பேசுகின்றார்களோ அந்த இடத்தில் வானவர்களும் வந்து அமர்ந்து அந்த உரையை கேட்கக்கூடியவர்களாகவும், மேலும் அந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று நமக்காக வேண்டி துஆ செய்வார்கள். அல்லாஹுவே, இதோ உன்னுடைய அடியார்கள் உன்னை பற்றியும் உன்னுடைய தூதர்களை பற்றியும் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆதலால் அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக, அவர்களுடைய காரியங்களை லேசாக்கி வைப்பாயாக என்று அந்த வானவர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை உங்கள் உள்ளத்தில் நிறுத்தியனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நபியும் நபி தோழர்களும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்பாக ஒரு மனிதன் எப்பொழுது உண்மையான முகத்தோடு இருக்கிறான் தெரியுமா? ஒரு மனுஷன் எப்பொழுது உண்மையான முகத்தோடு இருக்கிறான் சொல்லுங்க. எப்பொழுது உண்மையான முகத்தோடு இருக்கிறான் ஒரு மனுஷன்? ஒரு மனிதன் எப்பொழுது உண்மையான அவனுடைய முகத்தோடு இருக்கிறான் அப்படின்னா, நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது சொல்றாங்க, அவன் தூங்கும் போது மட்டும்தான் உண்மையான முகத்தோடு போயிருக்கிறான். மற்ற நேரம் எல்லா நேரங்களிலும் அவன் காலையில எந்திரிச்சதுமே அவனுடைய முகமூடியை போட ஆரம்பிச்சிடறான். அவன் மனைவியிடத்தில் ஒரு முகமூடியை போடுறான், பிள்ளைகளிடத்தில் ஒரு முகமூடியை போடுறான், கடைக்கு போனா தொழிலாளர்களுக்கு ஒரு முகமூடியை போடுறான், தொழிலாளியா இருந்த ஓனருக்கு ஒரு முகமூடியை போடுறான், நல்ல மனிதர்களை பார்க்கும்போது ஒரு முகமூடி போடுறான், அவனுக்கு பிடிக்காத மனிதர்களை பார்க்கும்போது ஒரு முகமூடி போடுறான், அவனுடைய தாய் இடத்தில் வேற மாதிரி முகமூடி போடுறான். இப்படி பல முகமூடிகளை போட்டு அந்த மனிதன் வாழ்நாள் முழுவதுமாக அவனை ஏமாத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் தூங்கும் போதுதான் அவனுடைய உண்மையான முகத்தோடு தூங்குறான். மற்ற எல்லா நேரங்களிலும் அவன் என்ன பண்றான்? ஒரு முகமூடியை போட்டு அவன் தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு குர்ஆன் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான விளக்கமோ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த ஒரு வசனம், சின்ன வசனம் தான். இந்த வசனத்தை பார்த்து நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது எதுக்கு சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அல்லாஹ்வை பொறுத்தவரையும் அவ்வளவு சீக்கிரமா எதன் மேலையும் சத்தியம் பண்ண மாட்டான். அப்படி அல்லாஹ் சத்தியம் பண்ணிட்டான்னு சொன்னா அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ரொம்ப முக்கியத்துவமான விஷயங்கள் அங்க இருக்குதுன்னு அர்த்தம். அங்க நீங்க மனிதர்கள் நீங்க ரொம்ப கவனிக்கணும்னு அர்த்தம். அதுக்குதான் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான சத்தியங்களை செஞ்சுட்டு ஒரு வசனத்தை ஆரம்பிக்கும் போது அதுல அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும். இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றா வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர்,
அங்கேயும் மறுபடியும் ஃபர்ஸ்டே அல்லாஹ் சத்தியம் செஞ்சுட்டு மறுபடியும் அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ ஆமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். எவர்கள் ஈமான் கொண்டு, அதாவது முதல்ல அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நஷ்டவாளிகள் யார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்கள் யாருன்னு அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் சொல்றான், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களை தவிர, ஒருவருக்கு ஒருவர் உபதேசிக்கின்றார்களோ, நீங்கள் உபதேசம் செய்ய மாட்டீங்களா? அல்லாஹ்வை பற்றியும் இறுதி தீர்ப்பு நாளை பற்றியும் நரகத்தை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர்களை பற்றியும் அல்லாஹ் ஏன் இந்த தூதர்களை அனுப்பினார் பற்றியும் இந்த குர்ஆனை பற்றியும் நீங்கள் உபதேசம் செய்ய மாட்டீர்களா? அப்படி அந்த உபதேசம் செய்யும் போது நீங்க வரமாட்டீங்களா? அப்படி யாரெல்லாம் வரலையோ அவர்கள் நஷ்டவாளிகள், நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். அதுவும் காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். நம்மளே பரிசோதனை செய்யக்கூடிய இந்த சின்ன ஒரு வசனம், இந்த அத்தியாயம் 103வது அத்தியாயத்துல இந்த சூறா நமக்கு இடம்பெறுது. அப்படின்னா நம்மளே சோதிச்சு பார்த்துக்கலாம், நம்ம நஷ்டத்துல இருக்கிறோமா லாபத்துல இருக்க மாதிரி. நம்ம உபதேசம் செய்யணும், மற்றவர்களுக்கு நம்ம உபதேசம் செய்யணும். அந்த உபதேசம் செய்யக்கூடிய இடத்துல நம்மளும் ஒருத்தரா இருக்கணும். எங்கெல்லாம் உபதேசம் நடக்குதோ அந்த இடத்துல எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போய் பங்கேற்றுக்கணும். ஒருவருக்கு ஒருவர் நல்ல அமல்களை செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களை நாம் சேர்ந்து செய்ய வேண்டும். தனியாக செய்யக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லும் போது இப்படி எல்லாம் சொல்லி காட்டினான். எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்து ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒவ்வொரு நாள் இந்த வசனத்தை எடுத்து நம்ம படிச்சு பார்ப்போம். டெய்லி இந்த வசனத்தை எடுத்து படிச்சு பார்ப்போம். யாரெல்லாம் இந்த வாரமோ அல்லது இந்த நாளோ நான் நஷ்டத்தில் இருக்கிறேன்னா அல்லது லாபத்தில் நஷ்டம் இல்லாம இருக்கிறேன்னா அப்படின்னு நம்மளை நாமே பரிசோதிக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம தலைப்புக்குள்ள நம்ம போயிடலாம். நம்ம போன வாரம் என்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த வாரம் ஒரு 6 விஷயத்தை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 6 விஷயமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அவர்களுடைய பொருளாதார கொள்கை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதின் நோக்கம் என்ன, குர்ஆன் எதற்காக வழங்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு 6 விஷயத்தை நம்ம சீக்வன்ஸ் பண்ணி அது ஒரு 4 விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அழைப்பு பணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி அழைப்பு பணி செய்தார்களோ அதே அழைப்பு பணியை நம்மளும் செஞ்சோம் அப்படின்னா அது நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக ஒரு வலுவான கூட்டமைப்பு, அதாவது ஒரு ஜமாத்தை நம்ம உருவாக்கணும். அந்த ஜமாத்து எப்படிப்பட்ட ஜமாத்தாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மூணாவதாக தர்பியா நடத்துவது, வார வாரம் ஒரு தர்பியா நடத்துறது. வார வாரம் நம்ம ஒரு தர்பியா நடத்துறது மூலியமா தான் நமக்கு என்ன ஆகும், நம்ம சந்திக்கும் போதுதான் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களை சொல்லி நம்ம அதுக்கு முடிஞ்ச பின்ன இந்த கேள்விகள் கேட்டு நம்மளை நம்ம தயார்படுத்திக் கொள்ளும் போது என்ன அது மனசுக்கு ஒரு ராகத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 4வது விஷயம் சகிப்புத்தன்மை. இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகத்துடைய இந்த பரபரப்பான சூழ்நிலையில சகிப்புத்தன்மையோடு எப்படி இருக்கணும், இந்த சகிப்புத்தன்மைக்கு அகிம்சையோடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல 5வது விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதனால நம்ம போன வாரம் அதை பார்க்க முடியல, அதுக்கு நான் நேரமும் கிடைக்கல. இன்னைக்கு 5வது விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். 6வது விஷயம் நம்ம பார்க்க போறது இல்ல. 5 விஷயம். இப்ப 5வது விஷயம் என்ன அப்படின்னா, போதுமான அளவு பலம் கிடைத்த பிறகு அதை எப்படி வழிநடத்துவது. இப்ப நமக்கு ஒரு போதுமான அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பலம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பலத்தை எப்படி ஆட்சி முறையாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கத்துத்தராங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு எவ்வளவு முடியுதோ இன்னைக்கு அவ்வளவு நம்ம பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மக்காவுல 10 வருஷம் அழைப்பு பணி செஞ்சாங்க. 13 வருஷம் செஞ்சதா நமக்கு தகவல் இருக்குது. ஆனா மக்கத்து குறைசிகள்கிட்ட, பொதுவாக மக்கத்து குறைசிகள்கிட்ட 10 வருஷங்கள் தான் அவங்க என்ன பண்றாங்க, அழைப்பு பணி செய்யறாங்க.
ஏன் அப்படின்னா அழைப்பு பணி செஞ்சு அவங்களுக்கு கிடைச்ச சகாபாக்கள், அங்க இருந்த தோழர்கள், அந்த சுத்தி இருந்த சின்ன சின்ன கிராமத்துல இருந்த அந்த எல்லா தோழர்கள் எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ரொம்பவும் குறைவான ஒரு சகாபாக்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவியாளர்களா கிடைத்தாங்க. ஆனாலும் அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்களா, இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பயான்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன், இந்த தலைப்புல நபியும் நபி தோழருங்கிற தலைப்புல ஃபர்ஸ்ட் பயான்ல நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த அடைக்கலம் கொடுப்பதை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த அடைக்கலம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க மட்டும்தான் மக்கால சுதந்திரமாக வாழ முடியும். அப்படி இந்த அடைக்கலம் கிடைக்காத மனிதர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களால அந்த இடத்துல சுதந்திரமானவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அடி விடும், அவங்களை கொடுமைப்படுத்துவார்கள், சித்திரவதைப்படுத்துவார்கள், கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள், அவங்களுடைய குடும்பத்தையும் கேலி செய்வார்கள். இப்படி அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்களாகவே பண்ணுவாங்க. யாருக்கு அப்படின்னா அடைக்கலம் இல்லாத சுதந்திரமான மனிதர்களுக்கு. அப்ப அடிமைகளை மிக ரொம்பவும் கொடுமை செய்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எது யார் அம்மார் பின் யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அடிமை, அதுக்கப்புறம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமை. இவங்க அப்ப அடிமைகள் நிறைய பேர் அடிமைகள் இருந்தாங்க. அவங்களை எல்லாம் கேட்கறதுக்கு யாரு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ரொம்பவும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அந்த நாட்கள்ல. ஏன் அப்படின்னா அடைக்கலம் அவங்களுக்கு இல்லை, யாரும் கொடுக்கறதுக்கு ஆளுகளும் இல்லை. ஆனா அடைக்கலம் சில நபர்களுக்கு, பெரிய பெரிய சகாபாக்களுக்கு கூட கிடைக்கல. ஜாஃபர் அலி இல்லாம, அதாவது அலி அலியோட அண்ணன், அவங்களுக்கும் அடைக்கலம் கிடைக்கல. உஸ்மான் அலி இல்லாம அவங்களுக்கும் அடைக்கலம் கிடைக்கல. இப்படி பெரிய பெரிய சகாபாக்களுக்கு அடைக்கலம் கிடைக்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த நாட்டுக்கு போங்க, நான் ஒரு நாட்டை சொல்றேன், அந்த நாட்டுக்கு முதலாக நீங்க ஹிஜ்ரத்துடைய பயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த நாடு தெரியுமா உங்களுக்கு? அபிசீனியா, அதாவது இப்பத்த சோமாலியா. சோமாலியா ஏன் இந்த நிலைமைக்கு வந்து தெரிஞ்சுதா? சோமாலியாவை ஏன் குறிவைத்து ஒரு ஏழை நாடாக ஒன்னும் பசியும் பட்னியுமா பஞ்சமா இருக்கான்னு தெரிஞ்சுதா? முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போக சொன்ன ஊர் அது அபிசீனியா. அதை குறிவைத்து பழி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம அது வேற சப்ஜெக்ட். ஆனா நீங்க பார்க்கணும், ஃபர்ஸ்ட் இஸ்லாத்துக்காக ஆதரவு கொடுத்த ஒத்த நாடு அந்த நாடு தான், அபிசீனியா தான். இந்த அபிசீனியாவுக்கு தான் ஹிஜ்ரத் பண்றாங்க. அந்த அபிசீனியா இப்பத்த சோமாலியா நாடாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடைக்கலம் இருக்குது. அவங்களுக்கு யார் அடைக்கலம் கொடுத்தாங்கிறத நம்ம பார்த்தோம் இல்ல. மக்கால, மதீனால ரசூலுல்லாஹ்க்கு அவங்க, மக்கால அபூ தாலிப் அவங்க பெரியதான், அவரைத்தான் நம்ம என்ன பண்ணோம், அடைக்கலம் கொடுத்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். இவரோட அடைக்கலம் எப்ப முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிஜ்ரி 10 இவர் மரணிக்கிறார். யாரு? அபூ தாலிப் அவர்கள் ஹிஜ்ரி 10 மரணிக்கிறார். இப்ப அடைக்கலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை. இப்ப எதிரிகள் யாரு வேணாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அடிக்கலாம், யாரும் கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா அடைக்கலம் இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க எங்க போறாங்க அப்படின்னா அடைக்கலம் தேடி போற இடம் தான் தாயிஃப். அந்த தாயிஃப்ல போறாங்க. தாயிஃபோட சம்பவம் உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும், நிறைய தடவை கேட்டிருப்போம். அந்த தாயிஃபுக்கு போயும் அடைக்கலம் கிடைக்கல. அப்ப நிறைய ஒரு குறிப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார ரீதியாக ஒரு சில நபர்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரசூலுல்லாஹ்வை ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிக்கக்கூடிய ஒரு 3 நபர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, போய் எனக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அதுல 2 நபர்கள் அடைக்கலம் கொடுக்கல. ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அடைக்கலம் கொடுக்கிறாரு. அவர் பேர் முக்கீம் அப்படிங்கிற ஒரே ஒரு நபர் மட்டும்தான் என்ன பண்றாருன்னா அடைக்கலம் கொடுக்கிறாரு. அடைக்கலம் கொடுத்த பின்ன அதுக்கப்புறம் அந்த தவுர் கொள்கையில இருந்து ரசூலுல்லாஹ் இங்க வராங்க, மறுபடியும் மக்காக்குள்ள வராங்க. ஆனா மக்காக்குள்ள வந்த பின்ன ஹிஜ்ரி 10 மறுபடியும் ஹிஜ்ரி 10, 11 மக்காக்குள்ள திரும்பி வராங்க. அப்புறம் ஒரு 3 வருஷம் மக்கத்து குறைஷிகள் யார் இடத்துலயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா பண்ணி செய்யல. ஏன் அப்படின்னா அடைக்கலம் கொடுத்த நபரை எப்ப வேணாலும் மக்கத்து குறைஷிகள் மாத்தலாம். ஏன்னா அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு மொழி கிடையாது. அப்போ அந்த முக்கியம் அப்படிங்கிறவர் ஒரு தொழில் ரீதியான ஒரு நண்பர். அந்த நண்பர் தான் என்ன பண்றாங்க, சொந்த பந்தங்கள் எவ்வளவோ இருந்தும் அவங்க யாருமே அடைக்கலம் கொடுக்கல. ரசூலுல்லாஹ்க்கு அடைக்கலம் கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா முக்கீம் அப்படிங்கிற ஒரு நபர். இவர் தான் என்ன பண்றாரு, அடைக்கலம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அடைக்கலம் வெளியூர்ல இருந்து மக்கள் வருவாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த ஹஜ்ஜுடைய மாசங்களை பார்த்தோம்.
இந்த ஹஜ்ஜு அந்த புனிதமான ஒரு 4 மாசத்தை நம்ம பார்த்தோம். ஒண்ணு வந்து உம்ராவுடைய மாசம், மூணுமே என்ன ஹஜ்ஜுடைய மாசம் அப்படிங்கிற புனித மாசத்தை பத்தி நம்ம செகண்ட் பயான்ல நம்ம பார்த்தோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருஷத்துக்கு ஒருக்காதான் அங்க வர முடியும். அப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தது. கொள்ளையடிக்க கூட்டம் தான் இந்த அரபு தேசத்துடைய கூட்டம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தொழில் இல்லை. கடலோர பகுதியிலிருந்து இந்த பக்கமும், இந்த பகுதியிலிருந்து கடலோர பகுதிகளுக்கும் அந்த என்னென்ன பொருள் இருக்கோ அதை வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் செய்யக்கூடிய வேலை மட்டும்தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, மக்கத்து குறைச்சிகள். அது ஏன் அந்த மரியாதை அப்படிங்கிறது நம்ம அந்த பயான்ல நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த வேலைகளை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, 3 மாசத்துக்கு மட்டும்தான் இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா கொள்ளையடிக்க மாட்டாங்க. இந்த 3 மாசம் அஜ்ஜுடைய மாசம், வரக்கு ஒரு மாசம், போறக்கு ஒரு மாசம், அஜ்ஜு செய்வதற்கு ஒரு மாசம். இப்படி இருந்ததுனால கொள்ளையடிக்க மாட்டாங்க. இப்ப வருஷத்துக்கு ஒரு கதை என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. இதுல எத்ரீப் அப்படிங்கிற ஒரு நாட்டுல இருந்து வராங்க. எத்ரீப்ங்கிறது இப்ப எந்த நாடு? முதல்ல எத்ரீப்னு அழைக்கப்பட்ட நாடு இல்ல. எத்ரீப் அப்படின்னா மதீனா. இப்ப மதீனா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறதுக்கு முன்னாடி வரை அது எத்ரீப். இப்பதான் அதோடைய பேர் வந்து மதீனா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதுக்கு அப்புறம் அந்த பேர் வந்து மாத்திட்டாங்க, மதீனா அப்படின்னு மாற்றப்படுது. அதாவது பர்க்கத் பொருந்திய பூமி அப்படின்னு அர்த்தம் வருது. அப்ப அந்த எத்ரீப்ல இருந்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஹஜ்ஜிக்காக வேண்டி வராங்க. இந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் ஒரு 6 நபர்கள் வருவாங்க. அது அக்கபாவுடைய முதல் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 6 நபர்கள் வந்து என்ன இந்த வெளியூர்ல இருந்து மக்கள் வரும்போது அங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தாவா பண்ணி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன தாவா பண்ணி செய்வாங்க அப்படின்னா, நிறைய தாவா பண்ணி இந்த மாதிரி அல்லாஹ் வந்து என்னை தூதராக வந்து அனுப்பியிருக்கான், இந்த மாதிரி குர்ஆன் வேதத்தை எனக்கு இறக்கிட்டு இருக்கிறான், எனக்கு வந்து நீங்க எனக்கு உதவி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜாபிர் பின் அப்துல்லா அப்படின்னு ரலியல்லாஹு அங்க அறிவிக்கிறாங்க, அரபாத்திடலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் இடத்திலே சென்று, யாராவது உங்களில் உண்டா, யாராவது இங்க வந்திருக்கீங்களா, எதுக்கு அப்படின்னா என்னை உங்கள் சமுதாயத்திடம் அழைத்து செல்பவர் யாராவது உண்டா அப்படின்னு. அதாவது என்ன வந்து நீங்க உங்களுடைய சமுதாயத்துக்கிட்ட கூட்டிட்டு போகணும், இங்க யாராவது அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஒருத்தர் வந்து எந்திரிச்சு, என் சமுதாயத்தார் என்னை அதாவது ரசூலா சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்தார் என்ன பிரச்சாரம் செய்யறதுக்காக தடுத்து வச்சிருக்காங்க. அப்ப ரசூல்லா இந்த தடுத்து வச்சிருக்காங்களா, பயான் நம்ம பண்ணலாம்னு சொன்னோம்ல, அது வந்து இந்த ஹதீஸ்ல வந்து நமக்கு உண்மையா ரசூல்லா வந்து 3 வருஷம் பிரச்சாரம் செய்யவே இல்லை, பிரச்சாரம் செய்வதை தடுத்து வைத்துள்ளார்கள். ஹம்தானை சேர்ந்த ஒருத்தர் வராது. ஹம்தான் அப்படிங்கிறது வந்து இந்த யமன் நாட்டுடைய அந்த இதுல இருக்கக்கூடிய ஒரு குளம், அந்த குளத்துக்கு பேரு ஹம்தான். அந்த ஹம்தானை சேர்ந்த ஒருத்தர் வந்து வராரு. அவரு சொல்றாரு, எங்களுக்கு நாங்க வந்து உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட சொல்றாங்க. அப்ப ஏதோ உதவி கேட்கிறார் போல இருக்கு ரசூல்லா. அவங்க நபிங்கிறாங்க, சரி நம்ம ஏதாவது உதவி செய்வோம், என்னத்தை போட்டு ஏதாவது இடம் கேட்கிறாரோ, ஏதாவது பள்ளிவாசல் கட்டி கேட்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு சரி நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அந்த குலத்துகளுக்கு அவங்க கேட்கல. அந்த ஒரு நபர் மட்டும்தான் பதில் சொல்றாரு. அப்படி பதில் சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உன் சமுதாயத்திடம் சக்தியும் மதிப்பும் இருக்கிறதா கேட்கிறாங்க. அதை கேட்டது இவருக்கு ஒரு ஆட்டம், என்னடா இது, இவர் எதுக்கு சமுதாயத்தில் சக்தியும் மதிப்பும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த சமுதாயம் என்னை, அப்ப அவர் சொல்றாரு, ஓ இந்த மாதிரி அவர் நினைக்கிறாரு, இந்த நான் இவர் வேற எதுக்கோ வேண்டி சக்தியும் மதிப்பும் கேட்கிறாரு. இந்த சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டாலே போருக்குண்டான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு, இந்த சமுதாயம் என்னை அற்பமாக கருதி விடுமோ என்று அவர் சொல்கிறார். இங்கே நடந்த விஷயத்தை பற்றி அவர் சொல்றாரு. யாரு? அந்த யமன்ல இருந்து வந்தார்ல, அவர் சொல்றாரு, இங்கே நடந்த விஷயத்தை பத்தி நான் என்னுடைய சமுதாயத்தை போய் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், சொல்லிட்டு நான் பர்மிஷன் கேட்டு வேணா வரேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் கூட்டிட்டு போல, என்னுடைய சமுதாயத்தார்த்த போய் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா சப்போஸ் நான் கூட்டிட்டு போய் என்னுடைய சமுதாயம் உதவி செய்யல அப்படின்னா என்னுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த நபர் வந்து யோசிக்கிறாரு. நம்ம அப்புறம் நம்மளுடைய நிலை என்ன ஆகும், நம்மளை அற்பமா நினைச்சிருவாங்களோ, இந்த மனிதர்கள் அற்பமா நினைச்சிருவாங்க, இந்த முகமது நபியில அற்பமா நினைச்சிட போறாங்க அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த சமுதாயத்துல போய் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், என்னுடைய சமுதாயத்தை போய் நான் சொல்றேன், சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன், இதுக்கு எப்போ டைம் இருக்கும் அப்படின்னா அடுத்த வருஷம் நான் சொல்றேன் அப்படின்னா.
ஏன்னா இதுக்கு அடுத்த வருஷம் தான் வர முடியும். அப்புறம் இந்த இடையில வந்து ரஜப்புடைய மாசம் வந்துடும். ரஜப்புடைய மாசம் வரும்போது இந்த எத்திரிபுல இருந்து, அதாவது மதினால இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரா வருவாங்க. இது எதுக்கு அப்படின்னா ரஜப்புடைய மாசத்துல உம்ரா செய்வாங்க. இது வந்து ஒரே மாசம் தான். ஏன்னா உம்ராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 நாள்லயும் முடிக்கலாம், 10 நாள்லயும் முடிக்கலாம், 15 நாள்லயும் முடிக்கலாம். அதனால டக்குன்னு போயிட்டு வரக்கூடிய அந்த எந்த பக்கத்துல இருக்காங்களோ அவங்க வந்துருவாங்க. ஏன்னா ரஜப்புடைய மாசத்துல ஏன் உம்ரா அப்படின்னா அந்த டைம்ல தான், வேற எந்த மாசத்துலயும் உம்ரா வர மாட்டாங்க. ரஜப் மாசத்துல மட்டும்தான் உம்ரா வருவாங்க. அந்த மாசத்துல 4 புனிதமான மாசம் இருக்கு. இந்த 4 புனிதமான மாசத்துக்கு மட்டும்தான் கொள்ளையடிக்க மாட்டாங்க. அதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ரஜபுடைய மாசத்துல மக்காவாசி அந்த மதீனாவாசிகள் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது மதீனாவை பத்தி, மதீனால இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, போய் தாவா பண்றாங்க. தாவா பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்காவில இருந்து இந்த சிலை வணங்கிகள் இருப்பாங்கல்ல, இவங்கள்ட்ட போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி இவங்க சொல்றாங்க. இந்த மக்கத்து குறைஷிகளும் கொஞ்சம் பேர் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அவர்கிட்ட எல்லாம் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதே மீறி வந்து அந்த மக்கள் வந்து அங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்க அந்த இது நடந்துகிட்டே இருக்கு, அந்த ப்ராசஸிங் நடந்துட்டே இருக்கு. அப்ப அந்த பூர்வீக அரபு குலத்தை பொறுத்த வரைக்கும் எங்க அங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ், அப்புறம் சின்ன கூட்டம். ஹவுஸுங்கிறது சின்ன கூட்டம். எங்கிருந்து வருது, இந்த எத்ரீப்ல மதீனால இருந்து வர கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் அப்படிங்கிற கூட்டமும் அப்புறம் கஸ்ரஜ் அப்படிங்கிற கூட்டமும் 2 கூட்டமா இருந்தாங்க. இந்த 2 கூட்டத்துக்கு இடையிலையும் பிரச்சனை வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த 2 கூட்டத்துக்கு இடையிலையும் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே இந்த அன்சாரிகள் ஏத்துக்கிட்டாங்க, இந்த மதீனாவாசிகள் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து இதை நம்ம பார்த்தா தான் புரியும். இதை நம்ம கடந்து போயிட்டோம்னு வைங்களேன், ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. இந்த ஒரு விஷயமும் முக்கியமான காரணமா இருந்தது அவங்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை வந்து டக்குன்னு ஏத்துக்கிறதுக்கு இந்த ஒரு முக்கியமான விஷயம் இருந்தது. அப்ப அந்த ஹவுஸ் சின்ன கூட்டம், கஸ்ரஜ் அப்படிங்கிறது பெரிய கூட்டம். இந்த கஸ்ரஜுடைய கூட்டத்து கூட யூதர்களுடைய ஒரு 2 கூட்டம் இருந்துச்சு. யூதர்களும் அங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதாவது ஒரு அகண்ட பாரதம் ஒண்ணு இருக்கா, இந்த அகண்ட பாரத்தை விரிவாக்கம் விரித்து இந்த இந்தியாவில குறிச்சிட்டு இருக்காங்களா, அதே மாதிரி யூதர்களுடைய ஒன் வேர்ல்டு அஜெண்டா ஒண்ணு இருக்கா, அந்த வேர்ல்டு ஒரு அவங்களுடைய அகண்ட பாரதம், அதை வந்து கிரேட்டர் இஸ்ரேல் இருக்குல்ல, அந்த கிரேட்டர் இஸ்ரேல வந்து விரிவாக்கணும் அப்படின்னா அவங்க அந்த கிரேட்டர் இஸ்ரேலோட இந்த மதீனாவும் ஒரு பகுதியா வருது. இந்த யூதர்கள் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த காரணத்தினால அந்த பகுதி அவங்களுக்கு வந்து வருது. யூதர்கள்ல 3 கூட்டம், ஒன்னு பனு கைனுகா, ஒன்னு பனு குரைலா, இன்னொன்னு பனு நலீர். இப்படி 3 கூட்டமா இருந்தது. இந்த 3 கூட்டத்துல 2 கூட்டம் இந்த பெரிய அந்த கஸ்ரஜ் அப்படிங்கிற கூட்டத்து கூட இருந்தது. மதீனால இருக்கக்கூடிய அந்த மக்கள் இடத்துல கஸ்ரஜ் அப்படிங்கிற கூட்டத்து கூட இந்த 2 கூட்டம் பெரிய கூட்டம் இருந்தது. இந்த ஒரு சின்ன கூட்டம் ஹவுஸ் அப்படிங்கிற கூட்டத்து கூட ஒரே ஒரு யூதர்களுடைய கூட்டம் இருந்தது. இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டுட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பதவி அந்த இடத்துல வேணும். இவங்களுடைய பதவி வேணுங்கிறதுக்காக வேண்டிய என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி இந்த யூதர்களே அந்த டீம்ல இருக்கிற யூதர்களும் இந்த டீம்ல இருக்கிற யூதர்களும் சண்டை மூட்டி விடுறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுமோ ஒரே இடத்துல உட்காந்து பிளான் பண்ணி இவங்களுக்கு சண்டை மூட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த கஸ்ரஜ் அப்படிங்கிற கூட்டம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போய் அந்த ஹவுஸ் அப்படிங்கிற கூட்டத்துல வந்து அடிச்சு கொண்டுட்டாங்க. அப்படின்னா அந்த கஸ்ரஜ் கூட்டம் வந்து ஹவுஸ் அப்படிங்கிற நபரை அந்த கூட்டத்தை கொண்டுருச்சு, ஒரு ஆளை கொண்டுருச்சுன்னா 10 ஓட்டம் கொடுத்தா போதும். ஆனா இந்த கஸ்ரஜ்ல இருந்து அந்த ஹவுஸ் கூட்டத்துல இருந்து ஒரு நபர் கஸ்ரஜ் கூட்டத்தோட சேர்ந்த ஒருத்தரை கொண்டுட்டு 100 ஓட்டம் கொடுக்கும். இப்படி ஏற்றத்தாழ்வு அங்க அதிகமா இருந்தது. எங்க எத்ரீப்ல மதீனால அதிகமா இருந்த ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை சமயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஹவுஸ் கூட்டத்தினர் வந்து கொஞ்சம் பேர் இங்க வராங்க, மக்காவுக்கு வராங்க. எதுக்கு அப்படின்னா இந்த மக்கத்து குறைஷிகளை பார்த்து, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் காபா யாகத்துல இருக்கிறோம், அவங்க நிர்வாகம் வந்து அவங்க சரியா பண்ணுவாங்க, அவங்க சொல்றத மொத்த அரபு தேசங்களும் கேட்டுட்டு இருந்த காலகட்டம். அந்த காலகட்டம் மக்கத்து குறைஷிகள் வந்து காபாவுடைய நிர்வாகிகள் அப்படிங்கிறதுனால, ஏன்னா காபாவை தான் அபாபில் அப்படிங்கிற அந்த பறவை கொண்டு அந்த ஆபரம் மன்னன் எல்லாம் காப்பாத்தி கொடுத்து அந்த வரலாறு நம்ம பார்க்க முடியல. அந்த காப்பாத்தி கொடுத்தனால என்ன ஆகுது, இந்த குறைஷிகளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. இந்த மதிப்பை வச்சு பயன்படுத்தி இந்த அந்த ஹவுஸ் அப்படிங்கிற கூட்டம் என்ன பண்ணுது, இங்க வராங்க, மக்காக்கு வராங்க. எதுக்கு அப்படின்னா இவங்க நம்ம எல்லாம் ஒப்பந்தம் போட்டு இந்த மக்களை எதிர்க்கலாம், இந்த கஸ்ரஜையும் இந்த யூதர்களுடைய கூட்டத்தையும் நம்ம வந்து எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக வேண்டி அங்க வந்து வராங்க. அப்படி வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட
அவங்க வந்து வழிமறைச்சு கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, நீங்க இவ்வளவு நேரம் இந்த மக்கத்து குறைசிகள் இடத்துல பேசினதை நான் கேட்டேன், உங்களுக்கு இதை விட நல்ல ஒரு ஆப்ஷன் தருமா அப்படின்னு சொல்லி ரசூலா கேட்கிறாங்க. அதாவது மக்கத்து குறைசிகள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி கவுஸ் அந்த கத்ரத் அப்படிங்கிற கூட்டம் வந்து எங்களை ரொம்ப வந்து சோதனை பண்றாங்க, பெரிய கூட்டமா இருக்கனால எங்களை கொண்டுகிட்டே இருக்காங்க, எங்களுக்கு எப்ப பாரு போர் நடந்துகிட்டே இருக்குது, எங்க சண்டை நடந்துகிட்டே இருக்கு, ஆனா அநீதிதான் இழக்கப்படுது, எங்களுக்கு போர்லயும் எங்களுக்கு அநீதிதான் இழக்கப்படுது, போர் இல்லாட்டி எங்களுக்கு அநீதிதான் இழக்கப்படுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க யார்ட்ட, மக்கத்து குறைசிகள் இடத்துல. அப்ப என்ன பண்றாங்க, ரசூல்லா இடையில பூந்து வழி மறிச்சு அவங்கள போயிட்டு இருக்கும்போது வழி மறைச்சு, நீங்க இந்த விஷயத்த நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், இதை விட சூப்பர் ஆப்ஷன் உங்களுக்கு நான் அவனுக்கு தரட்டுமா அப்படின்னு கேட்கிறேன். என்ன அப்படின்னு கேட்கும் போதுதான் சொல்றாங்க, இந்த விஷயத்த நான் அல்லாஹ்வின் தூதர், நான் ஒரு ரசூலாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், எனக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இதை பத்தி நம்ம பேசலாம், இந்த ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, இதற்கு முன் இந்த மாதிரி ஒரு யோசனையை நாங்க கேட்டதில்லை. ரசூல்லா வந்து டீடைல்ஸா சொல்றாங்க, அந்த டீடைல்ஸ் சொன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு யோசனையை நம்ம இந்த கூட்டத்துக்கு வந்த கூட்டம் நமக்கு வந்து கேட்டதில்லை, அதனால நம்ம என்ன பண்ணலாம், இப்ப ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம், அடுத்த வருஷம் நம்ம ரசூல்லாவை நம்ம வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 நபர் கொண்ட ஒரு கூட்டம் வந்து அந்த போகுது. அந்த கூட்டத்தாரே அல்லாஹ்வின் ஆணையாக நீங்கள் வந்திருக்கும், அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் வந்திருக்கும் நோக்கத்தை விட இதுதான் மிக சிறந்தது என்று கூறுறாரு. யார் அந்த கூட்டத்துல வந்த ஒருத்தர் கூறுறாரு. ஆனால் அந்த கூட்டத்தினர் நிராகரிச்சிட்டாங்க. அந்த கூட்டம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கூட்டத்தினர் வந்து நிராகரிச்சிட்டாங்க. இது வந்து நமக்கு ஒரு மெயினான பாயிண்ட், இதை நான் சொல்றேன், யோசிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் யமன்ல இருந்து ஒருத்தர் வராங்க, ஹஜ்ஜுக்கு வராங்க. யமன்ல இருந்து ஹஜ்ஜுக்கு வரும்போது அந்த மக்கத்து குறைசிகள் அவங்க சொல்றாங்க, நீ எங்கு வேணாலும் போ, இந்த மக்கத்து குறைசி அந்த அங்க வராங்க, மக்கத்து குறைசிகிட்ட வராங்க, வந்துட்டு இந்த ஹஜ்ஜுக்கு எல்லாம் வரும்போது இந்த மக்கத்து குறைசி அந்த யமன் நாட்டை சேர்ந்த மக்கள் இடத்துல வழிமறைச்சு நீ எங்க வேணாலும் போ, இங்க எங்க வேணாலும் சாப்பிடு, என்ன வேணாலும் பண்ணு, ஆனா இந்த முகமதுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட மட்டும் நீ போறாங்க அப்படின்னு சொல்லாம இருந்தா கூட போயிருக்க மாட்டாரு. சொன்னனால என்ன ஆயிடுச்சு, இல்ல நான் அவர்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்லப்பா, அவருக்கு வந்து சூனியம் வந்து அவருக்கு நல்லா தெரியும், அவரு சூனியம் பண்ணாரு அப்படின்னா நீயும் அவர் பின்னாடியே போயிருவ, அதனாலதான் சொல்றாரு. இல்ல எனக்கு மந்திரிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்றாரு, இந்த யமன்ல இருந்து வந்த நபர் சொல்றாரு, எனக்கு வந்து மந்திரிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நான் அவர்கிட்ட போறேன் அப்படிங்கும் போது அவர் போறாரு. போகும்போது இந்த அந்தன் செலவாத்து இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பயான ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல முடியல, அந்த விஷயத்த அவர் சொல்லும் போது இங்க மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்கும்போது மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது, இது வந்து சாதாரண வார்த்தை இல்ல, இது மந்திரிக்கக்கூடிய வார்த்தை இல்லை, செய்வினை செய்ய வார்த்தை இல்லை, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான், இதை நாங்க பல இடத்துல நாங்க யூதர்கள் சொல்லி நாங்க கேட்டிருக்கிறோம், அதே மாதிரி ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி யமன் நாட்டுல இருந்து வந்த அவரும் வந்து சொல்லிட்டு போறாரு. அப்புறம் அடுத்த வருஷம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி மதீனாவுல கூட்டத்தால அனைத்து தலைவர்களும் ஒரு போர் நடக்குது. எங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஹவுஸும் கஸ்ரத்தும் ஒரு போர் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மதீனால எத்ரிப்ல வந்து நடக்குது. அப்படி நடக்கும்போது யாரெல்லாம் ரசூல்லாவை நிராகரிச்சாங்கல்ல, சொன்னல, யாரெல்லாம் ரசூல்லா எந்த தலைவர்களும் ரசூல்லாவை நிராகரிச்சாங்களோ அந்த தலைவர்கள் எல்லாருமே அவுட், எல்லாருமே மூத்தாயிட்டாங்க. அந்த தலைவர்கள் அங்க வந்தாங்க நிராகரிச்சாங்கல்ல, அந்த நிராகரித்த தலைவர்கள் எல்லாருமே மூத்தாயிட்டாங்க. இதுல நமக்கு சூப்பரான ஒரு படிப்பினை இருக்கு. என்ன அப்படின்னா, இத போய் ரசூல்லா படையனுப்பிச்சு அவங்கள கொல்லல, ரசூல்லா துவாவும் கேட்கல, ரசூல்லாவை நிராகரிச்சாங்க, அல்லாஹ் அங்க வேலையை பார்த்தான். ஒரு போரை அனுப்பி அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் முடிச்சதும் இப்ப இந்த கூட்டம் வந்து ஈஸியா என்ன பண்ணிடலாம், நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா அங்க வந்து நிராகரிக்கிற கூட்டம் யாருமே இல்லை. நமக்கு இதுல என்ன படிப்பினை அப்படின்னா, நம்மளுடைய வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய எதிர்ப்பை எல்லாம் அல்லாஹ் லேசாக்கி தருவான். எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் எதிர்ப்பு வருதோ அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, அவங்க யாருன்னு ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, யாரு வராங்க யாரு வரலங்கிற பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு எதிர்ப்பு இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ்வே அவங்க மாணவர்களை விட்டு வேலை வாங்கி நமக்கு மார்க்கத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை, இந்த இக்காமத்த தீன் கொள்கைய மேலோங்க வைக்கணுங்கிற ஒரு தூய எண்ணம் மட்டும் நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமா அல்லாஹ்வுடைய உதவி மறைமுகமான இடத்துல இருந்து வரும். அப்படிங்கிறதுக்கு இந்த எத்ரிபுடைய இந்த நிகழ்ச்சி ஒரு சம்பவம். இந்த சம்பவம் வந்து நமக்கு வந்து ஒரு அத்தாட்சிய விளங்குது. இப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த படிப்பனை, அப்ப அந்த தலைவர்கள் எல்லாம் அவங்க கொல்லப்பட்டுறாங்க.
புகாரில 3777, 3846, 3930 அப்படிங்கிற இந்த இடத்துல எல்லாம் இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறார்கள், புவாஸ் போர், அதாவது அந்த போர் தான் புவாஸ் போர் அப்படிங்கிறது. அந்த போருக்கு பேர் புவாஸ் போர். அந்த புவாஸ் போர் மதீனாவின் வருகைக்கு முன்பே ஏற்பட்டிருந்தது. அதாவது ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த புவாஸ் அப்படிங்கிற போர் நடந்தது. இதன் மூலம் சாதகமான சூழல் அங்கே இருந்தது. என்ன சாதகமான சூழல்னா, தலைவர்கள் யாருமே இல்லை, எல்லா தலைவர்களும் அந்த போர் மூலியமா மரணிச்சிடுறாங்க. அது மௌத்தான காரணத்தினால அந்த சூழல் வந்து நமக்கு நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு வந்து பின்னால அறிவிக்கிறாங்க. அப்புறம் ஹிஜ்ரி 13வது வருஷம் ஒரு 6 நபர்கள் வராங்க. முதல் அக்கபாவின் உடன்படிக்கை அங்க வந்து நடக்குது. இது வந்து ஒரு மேலோட்டமா நடக்கக்கூடிய விஷயம், மேலோட்டமா நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஏன்னா பெரிய டீடைல்ஸ். அந்த அக்கபாவின் உடன்படிக்கை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த அக்கபா ஒரு 6 பேர் வராங்க. இந்த 6 பேர்த்துல வரவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்வத் இப்னு துராரா ஒண்ணு, 2வது குத்பா பின் ஆமிர், 3வது அவுப் பின் ஹாரிஸ், 4வது உத்பா பின் ஆமிர், 5வது ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, 6வது ரஃபியுத்தீன் மாலிக். இப்படின்னு ஒரு 6 நபர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த அவுஸ் கூட்டத்தாரும் கத்ரஜ் கூட்டத்தாரும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி வந்து பாக்குறாங்க. இந்த இடத்துல வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, ரகசியமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவா செய்யறாங்க. தாவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் போக சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ஹிஜ்ரி 12 வருது. இந்த ஹிஜ்ரி 12 வரும்போது அடுத்த வருஷம் மறுபடியும் வராங்க. இந்த 6 வருஷம் போறாங்க இல்லையா, இவங்க கூட ஒரு 2 நபர்கள் இந்த 2 நபர்கள் வந்து இவங்க கூட போறாங்க. யாரு கூட? இந்த 6 நபர்கள் வந்து போய் அவங்களுக்கு தெரிஞ்ச தாவா பண்ணிட்டு திரும்பி அடுத்த வருஷம் வரும்போது 12 நபர்களா வராங்க. இந்த 12 நபர்கள் வந்து வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அங்கிருந்து அவர்கள் பையத்து செய்யறதுக்கு வேண்டி வராங்க. ரசூல்லா சொல்றாங்க, யார் ரசூல்லாட்ட சொல்றாங்க, எங்கள்கிட்ட 6 பேர்த்து நீங்க பயத்து வாங்கினீங்கல்ல, அதே மாதிரி இந்த 6 நபர்கள்ட்டையும் பயத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அங்க ரசூல்லா கேட்கிறாங்க, அங்கிருந்து அவர்கள் பையத் செய்கிறார்கள், அறப்போர் புரிவோம் என்றும் நல்ல நிலைமையிலும் மோசமான நிலைமையிலும், அதாவது நல்ல நிலைமையா இருந்தாலும் சரி, மோசமான நிலைமையா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி தராத விஷயமா இருந்தாலும் சரி, செவியேற்று நடப்போம், உங்களால் நியமிக்கப்படும் அமீருக்கும் நாங்க கட்டுப்படுவோம். இங்க ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வந்தாரு அப்படிங்கிறது ஒரு சின்னதா நம்ம பார்த்தாலே போதும். இங்க வந்து சொல்றாங்க, இங்க இந்த விஷயங்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வரணும். எதுக்கு வரணும்? அல்லாஹ்வுடைய தீனை வந்து அங்க நிலைநாட்டணும்னு வராங்க. நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிற தீன் என்ன? ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை நிலைநாட்டுறதுக்கு எதுக்கு இந்த மக்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும்? அப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு போல, அங்க போய் ஒரு ராணுவ தளத்தை அமைக்கிறதுக்காக போறாங்க. அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து சொல்றாங்க. அங்கிருந்து அவர்கள் சொல்றாங்க, பாருங்க பையத்தை எப்படி செய்யறாங்க அப்படின்னா, அறப்போர் நாங்க புரிவோம், உங்களுக்காக நாங்க போர் செய்வோம். அதே மாதிரி அது எந்த நிலையில, நல்ல நிலையில இருந்தாலும் சரி, மோசமான நிலையா இருந்தாலும் சரி, எங்களுக்கு நல்ல பொருளாதாரம் இருந்தாலும் சரி, பொருளாதாரம் இல்லாட்டியும் சரி, நாங்க அறப்போர் செய்வோம், உங்களுக்காக நாங்க போர் செய்வோம். மகிழ்ச்சி, அந்த போர் மூலியமா எங்களுக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் சரி, அந்த போர் மூலியமா எங்களுக்கு இழப்பு இருந்தாலும் சரி, நாங்க வருவோம். எதுக்கு? பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இந்த வாக்குறுதிகள்லாம் எதுக்கு கொடுக்கணும்? ஆன்மீகத்தை மட்டும் நிலைநாட்டமா இருந்துச்சுன்னா எதற்காக வேண்டி இந்த இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி செவியேற்று நடப்போம், உங்களால் நியமிக்கப்பட்ட அமீருக்கு கட்டப்படுவோம். இங்க இது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க நம்ம ஒரு அமீரை நம்ம நிர்ணயிச்சா அந்த அமீருக்கு கட்டுப்படணும். ஒரு கருப்பு அபிசீனிய அடிமை உங்களுக்கு வந்து நிர்ணயிச்சாலும் அந்த அமீருக்கு நீங்க கட்டுப்படுங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு அமீர் அவங்க கட்டுப்படுற, ரசூலுல்லாஹ் வரல, ரசூலுல்லாஹ் யாரையாவது ஒருத்தர் அனுப்பினா அவங்களுக்கு நாங்க கட்டுப்படுறோம், அவரிடமிருந்து ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அந்த மக்கள் சொல்றாங்க, அவரிடமிருந்து பதவியை நாங்கள் பறிக்க மாட்டோம். எந்த பதவி? அமீருங்கிற பதவியும் கூட நாங்க பறிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மாற்று கருத்து இருந்தால் நாங்க தெரிவிப்போம். யார்கிட்ட? அந்த அமீர்கிட்ட எங்களுக்கு ஏதாவது மாற்று ஏன்னா இவர் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு வராது. அப்ப அந்த ஊர்ல நிலைமை என்னன்னு எங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது.
அப்ப மாற்று கருத்து, அதாவது ஆலோசனை, மாற்று கருத்து இருந்தாலும் நாங்க தெரிவிப்போம், அவங்களுடைய பதவியை கூட நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்க்கமான ஒரு வாக்குறுதி. இதெல்லாம் பள்ளியாசல் கட்டுக்குண்டான வாக்குறுதி கிடையாது. இதை யாரு படிச்சாலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்கும் போது பழிப்போரின் பழிச்சொல்லுக்கு ஆளாக மாட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க, இத்தனை பேர்த்த வச்சுட்டு நீ எல்லாம் என்னடா பண்ண போற, இந்த மாதிரி அமைப்பை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற, நீ அங்க போய் 12 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டா இந்த மதீனாவே நீங்க மாத்திடுவீங்களா அப்படின்னு எல்லாம் பழிப்பாங்கல்ல. பழிப்போரின் பழி சொல்லுக்கு நம்மள எல்லாம் இந்த மாதிரி பழி சுமத்துறாங்கல்ல. இவனை என்னமோ 4 பேர் உட்காந்துட்டு இந்த மைக் ஒண்ணும் ஒரு கேமரா ஒண்ணும் கடைசி இக்காமத்தை கொள்கையை பத்தி பேசுறானது போல இருக்குது, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பாக்குறவங்கள கேட்கறாங்கல்ல. அந்த மாதிரி இது நம்ம கடந்து போகணும். பழிப்போருடைய பழி சொல்லுக்கு நம்ம ஆளாகக்கூடாது. யாரு என்ன சொன்னாலும் சரி அதை பத்தி நம்ம ஒரு நாள் நம்ம கவலைப்படவே கூடாது. நம்ம வந்திருக்கிறது தீனுல் இஸ்லாத்தை, தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி. மௌத்தான தீனை நம்ம உண்மையா நம்ம சொல்றதுக்கு வேண்டி, உண்மையை சொல்லிதான் நம்ம நன்மையேவி தீமை தடுக்க போறோம். இங்க உண்மையை சொல்லாம வெறும் நன்மை ஏவி தீமையை தடுத்தோம் அப்படின்னா உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமலே போயிடும். இந்த உண்மையெல்லாம் தெரிய வரணும், இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்மள ஒண்ணு சேர்ந்து இந்த இக்காமத்தை தீன் அப்படிங்கறது என்ன அப்படிங்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு என்ன, அதை நம்ம சொல்லும் போது நம்மளை நிறைய பேர் பழி எடுப்பாங்க. அப்ப இந்த பழிப்போரின் பழி சொல்லுக்கு நாங்கள் ஆளாக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மதீனாவில் உள்ள 12 நபர்களுக்கு குர்ஆன் கல்வியை கற்றுக் கொடுக்க 2 பேர்த்த ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. இந்த 12 பேர் போறாங்கல்ல, இந்த 12 பேருக்கு கூட 2 பேர்த்த ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. வெறும் 2 பேர் தான். இந்த 2 பேர் சேர்ந்து மதீனாவில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துறாங்க. ஆனா அதுக்குண்டான நேரம் காலம் எல்லாம் எடுக்கும். நம்மளும் ஆட்கள் குறைவாக இருந்தாலும் நமக்கு உண்டான நேரமும் காலமும் கொஞ்சம் குறைவா தான், கொஞ்சம் எடுக்கத்தான் செய்யும். அதை நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம 2 பேர் இருந்தாலும் சரி இந்த பணியை நம்ம செய்யணும். அந்த கேமராவை ஆன் பண்றதுக்கு ஒருத்தர், பேசுறதுக்கு ஸ்டாப் பண்றதுக்கு ஒருத்தர், பேசுறதுக்கு ஒருத்தர். இந்த பணி செஞ்சு நம்ம யூடியூப்ல நம்ம போடும் போது அதன் மூலியமா யாருக்காவது இதாயத்து கிடைச்சு நமக்கு உதவி செஞ்சாங்கல்ல. இந்த தப்சீர் 10 தப்சீர் நம்ம கேட்காமயே நமக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்கல்ல, இப்னு கசீர் தப்சீர். அந்த மாதிரி உதவிகள் நமக்கு நிச்சயமாக வரும் இன்ஷா அல்லாஹ். அப்ப நம்ம அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதை 2 பேர்த்த அனுப்புறாங்க. வெறும் 2 பேர். அது யார் அப்படின்னா முஸ்தப் இப்னு உமைர். இவரை பத்தி தெரியுமில்ல, இது வந்து சரியான ஃபேமஸான சஹாபி. அவரு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சென்ட் வந்து பூசிட்டு போவாரு. அவர் வந்து இந்த தெருவுல போனா அடுத்த தெருவுல வாசவர்னு சொல்லுவாங்கல்ல. காலையில ஒரு ட்ரெஸ், மதியானம் ஒரு ட்ரெஸ், சாயந்தரம் ஒரு ட்ரெஸ். நம்ம போய் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடுவோம் புதுசா போட்டா, ஆனா அவர் புதுசாவே போடுவாராமா. போட்ட ட்ரெஸ் மூடி போட மாட்டார். அந்த மாதிரி ஒரு நபரு சென்ட் போட்டு பூசிட்டு போனா ஃபேமஸ். அப்படி ஒரு ஃபேமஸான ஒரு நபி தோழர். அந்த நபி தோழர், இந்த நபி தோழரை அல்லாஹ் அனுப்புறான். எங்க ஏன்னா இவரோட ஹிஸ்டரி எல்லாம் பயங்கரமான ஹிஸ்டரி. போகும்போது கடைசியில துணியை கூட கழட்டி கொடுத்துட்டா ஒரு வீட்டுதான் விடுவான் மக்கத்து குறைசிகள் ஹிஜ்ரத் பண்ணும்போது. அப்பேற்பட்ட அந்த நபி தோழரையும் அப்புறம் இன்னொரு நபி தோழர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் நமக்கு ஒரு படிப்பினை தான். உம்மி மக்தூம் ரலியல்லாஹு. இவர் யாரு தெரியுமா? உம்மி மக்தூம் ரலியல்லாஹு. சரி, இவரும் செம்ம ஃபேமஸ், கண்ணு தெரியாத சஹாபி உம்மி மக்தூம் ரலியல்லாஹு. இவங்க 2 பேர்த்த தான் குர்ஆன் கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அனுப்பி விடுறாங்க. யார கண்ணு தெரியாத ஒருத்தரையும் இருக்கிறதுலே பெரிய செல்வந்தர் ஒருத்தரையும் அனுப்பி விடுறாங்க. இந்த கண்ணு தெரியாதவர் தான் மக்களுக்கு, அதிகமான மக்களுக்கு குர்ஆனுடைய கல்வியை அங்க கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வரலாற்றை நம்ம பார்க்க முடியும். அப்ப கண்ணு தெரியாதவங்களுக்கு கூடி அல்லாஹ் வந்து அங்க ஒரு இதாயத்தை கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னா, கண்ணுள்ள நமக்கு, நம்ம மார்க்கத்துல எந்த அளவுக்கு இருக்கிறோம்? நமக்கு கண்ணு இருந்தும் குருடர்களாம் அலையும். மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கறதும் இல்லை, கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம உட்கார்றதும் இல்லை. அப்படியே கற்றுக் கொடுத்தாலும் இவங்க என்ன புதுசா சொல்லிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கிறாங்க. முழுசா கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் கமாண்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல, அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவன் இதைத்தாண்டா பேச போறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா கமாண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப கண்ணு தெரியாதவரை கூடி அல்லாஹ் அங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேர்த்த மதீனாக்கு, அது புதுசா ஊரு, அங்கேயும் பல ஜாம்பவான்கள் இருந்தாங்க மதீனால. சும்மா சாதாரண இடமெல்லாம் கிடையாது. மக்கால வந்து அந்த மதீனாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி யூதர்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், நபிமார்களே கொலை செஞ்சவங்க, எத்தனையோ நபிமார்களை கொலை செஞ்சவங்க அந்த யூதர்கள். அந்த யூதர்கள் அங்க இருக்காங்க. அந்த யூதர்கள் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு, அந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. யாரு? கண்ணு தெரியாத ஒரு சஹாபி. அவரு போறாரு,
மார்க்க கல்வி அவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாரு. அப்புறம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன வலிமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு 2 விஷயம் ஏன்னா நடக்குது. ஏன்னா 10 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அது இந்த அபூ தாலிப் கணவாய் அப்படிங்கிறாங்கல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ரொம்ப பயங்கரமா கஷ்டப்படுத்திடுறாங்க. அங்க இருக்கிற மக்களே, அதாவது மக்கால இருக்கிற மக்களே என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி யாரையும் அரபுகள் கஷ்டப்படுத்தி நாங்க பார்த்தது இல்ல, அந்த ஒப்பந்தத்தை நீங்க கிழிச்சு தூக்கி வீசுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒப்பந்தத்தை கரையான் அரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட கனவுல சொல்றாங்க. இல்ல, இந்த ஒப்பந்தத்தை நான் ஏத்துக்கூடி நான் பார்த்தேன், கரையான் அரிக்கல அப்படின்னு சொல்லி அபூஜஹில் சொல்றாங்க. இல்ல, இந்த கரையான் அரிச்சிருச்சு, அந்த ஒப்பந்தத்தை வேணா நீங்க எடுத்து பாருங்க, அப்படி கரையான் அரிக்காட்டியும் பரவாயில்ல, அந்த ஒப்பந்தத்தை எடுத்து கிழிச்சு போடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி மக்கள் எங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் கொடுமைப்படுத்த நாங்க பார்க்க விரும்பல, அப்படி அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த அபூ தாலிப் கணவாய் அப்படி. ஏன்னா குளிர் இப்ப போறவங்களுக்கே நல்ல ரூம் இருக்கு, நல்ல இடம் இருக்கு, நல்ல திங்க சாப்பாடு இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப போறவங்களுக்கே குளிர் தாங்க முடியல. போயிட்டு வர ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தரும் மூத்தாய் தான் வராங்க. அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் பாக்குற எங்க குடும்பத்திலே 2 சொந்தக்காரன் மூத்தாயிட்டாங்க. அங்க போய் இப்ப உம்ரா போனோம் 2 பேரும் மூத்தாயிட்டாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் வெட்ட வெளியில தான் இருக்கணும். சின்ன சின்ன கூடாரம் அடிச்சு அவங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி கூடாரம் அடிச்சு, ஏன்னா மக்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள், அந்த மக்கள் அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கும் போது, ஏன்னா ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யணும் திட்டம் போட்ட டைம் அது. அந்த மாதிரி டைம்ல அந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த 3 வருஷங்கிறது ரொம்ப ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப ஒரு இதா நடக்குது. அப்போ 2 விஷயத்தை கொடுத்து அல்லாஹ் பூஸ்ட் பண்ணுவான். இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கும் நடக்கும். அது என்னன்னு நம்ம தான் யோசிக்கணும். நமக்கு ஒரு சில நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம், கெட்ட விஷயம் நடக்க வேண்டியது இருக்கும். அதுல நம்ம தப்பிச்சிருப்போம். இது அல்லாஹ்வுடைய நியமத்து. ஆனா அது நமக்கு தெரியாது. நமக்கு நல்ல விஷயங்கள் நடந்தா மட்டும்தான் தெரியும். திடீர்னு ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்ல இருந்து நம்ம ஒரு ஜஸ்ட் மிஸ்டா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, அந்த தப்பிக்க வைக்கிறதுலாம் அல்லாஹ்வுடைய வேலை தான். இதை நம்ம புரியணும். அப்ப அல்லாஹ் ஏதாவது ஒரு பூஸ்ட் பண்ணுவா, சரி இந்த மார்க்கத்துல இந்த தீன்ல இருக்கிறதுனால நமக்கு இந்த கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்கல போல இருக்கு. அப்படி ஒரு சோதனை கொடுத்தாலும் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், அதனாலதான் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் அப்படிங்கிற அந்த தவக்கத்து இடையில இந்த பூஸ்ட் வரும். ரசூலுல்லாஹ்க்கு என்ன பூஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹராஜுடைய பயணம். மெஹராஜுடைய பயணத்துக்கு போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற, அதுக்கப்புறம் இந்த ரசூலுல்லாஹ் வேற. செம்ம பூஸ்ட், இன்ட்ரோல் மாதிரி படத்துல இன்ட்ரோல் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் பயங்கரமா ஒரு பூஸ்ட் ரசூலுல்லாஹ்க்கு. ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க ஒரே இரவுல, மஸ்ஜித் அக்ஸாவை போய் பார்த்துட்டு வராங்க. எல்லா நபிமார்களுக்கும் அங்க தொழுகை நடத்துறாங்க. எங்க மஸ்ஜித் அக்ஸால, அந்த மஸ்ஜித் அக்ஸா அப்படிங்கிறது அப்ப அந்த பள்ளி எல்லாம் கிடையாது. இப்பவும் மஸ்ஜித் அக்ஸா கிடையாது. மஸ்ஜித் அக்ஸா அப்படிங்கிறது ஒரு நிலப்பரப்பு தான். இப்போ அந்த இடத்துல பள்ளிவாசல் எல்லாம் கிடையாது. இப்ப அந்த ராக் ஆஃப் டூம் இருக்கு, அந்த டூம் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஸ்ஜிதே உமர் ஒண்ணு இருக்கு. நம்மளே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாலே நமக்கு பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுது. என்ன அப்படின்னா மஸ்ஜித் அக்ஸா அந்த இடத்துல பள்ளிவாசலா உமர் ரலியல்லாஹு அவங்க ஜெயிச்சிருந்தப்போ மஸ்ஜித் அக்ஸா இருந்தா எதுக்கு உமர் ரலியல்லாஹு வேற இடத்துல நின்று தொழுகணும்? ஒண்ணு. ரெண்டாவது, எதுக்கு அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்ட சொல்லணும்? ஒரு இடத்துல மஸ்ஜித் அக்ஸா இருக்குன்னா 3வது புனித ஸ்தலம். அந்த இடத்துல போய் நின்று தொழுதா பல மடங்கு நன்மை தரக்கூடிய இடம் அது. அதாவது எப்படி மக்கால நமக்கு 1 லட்சம் ரக்காத் தொழுது நன்மை, மதீனால கொஞ்சம் அந்த 7 ரக்காத் தொழுது நன்மை கிடைக்குது இல்ல, அதே மாதிரிதான் பலஸ்தீன்ல உள்ள மஸ்ஜித் அக்ஸாலையும் தொழுதா நமக்கு நன்மை கிடைக்கும். பல 1 ரக்காத்துக்கு பல நன்மை, பல மடங்கு நன்மை கிடைக்கக்கூடிய விஷயம். அந்த இடத்துல மஸ்ஜித் அக்ஸா இருந்திருந்தா எதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு பள்ளிவாசல் கட்ட சொல்லணும்? இவர்கள் அந்த கிறிஸ்துவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஆலயத்தையே நீங்க தொழுக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்ப உமர்ல என்ன சொல்றாங்க, வேண்டாம் பிற்காலத்துல முஸ்லீம்கள் இதை கைப்பற்றிடுவாங்களோ நான் பயப்படுறேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் உண்மையான ஹதீஸ், புகாரில இருக்கக்கூடிய ஹதீஸ், முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ். அப்படி இருக்கு அப்படின்னா எதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு பள்ளிவாசல் கட்ட சொல்லணும்? அப்படின்னா மஸ்ஜித் அக்ஸா அந்த இடத்துல இல்லைன்னு. இது பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்கு. மஸ்ஜித் அக்ஸா இது ஒரு ரசூலுல்லாஹ்க்கு அந்த மேராஜ் பயணம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அதனால மஸ்ஜித் அக்ஸாவே அல்லாஹ் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருப்பான். அப்ப அந்த நபிமார்கள் எல்லாத்தையும் அந்த மஸ்ஜித் அக்ஸால தான் தொழுக வச்சாங்க. அப்ப அந்த நபிமார்களை எங்க இருந்தாலும் நம்ம கேட்கணும். ஆனா இது எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயங்கள் தான் நடந்தது. அப்புறம் போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நபிமார்களை பாக்குறாங்க,
அந்த நபிமார்கள்லாம் ரசூலுல்லாஹ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஆறுதலும் தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா நபிமார்களுக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. இது நாள் வரைக்கும் அந்த நபிமார்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ்க்கு நடக்கிற கொடுமை எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. நல்லா காமிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கான் இந்த நபிமார்களுக்கெல்லாம். பாருங்க கடைசியா இருந்திருக்கிற நபி அந்த மக்கள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அப்ப போகும்போது ரசூலுல்லாஹ்க்கு வந்து சமாதானப்படுத்தி போறாங்க. அதுக்கப்புறம் தொழுகை வந்து 50 வேலை தொழுகையா இருந்தது 5 வேலை தொழுகையா மாத்துறாங்க. சொர்க்கத்தை பாக்குறாங்க, நரகத்தை பாக்குறாங்க, பிலால் ரலியல்லாஹுடைய காலடிதாரத்தை பாக்குறாங்க, உமர் ரலியல்லாஹுடைய அந்த மாளிகையை பாக்குறாங்க, முத்துக்களாலும் பவளத்திலாலும் கட்டப்பட்ட மாளிகை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அந்த மாளிகையில பாக்குறாங்க. இப்படி பல விஷயங்களை பார்த்துட்டு வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நிறைய பேர்த்த பார்த்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்க்கு செம பூஸ்ட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுடைய மரணம் ரசூலுல்லாஹ்க்கு. ஏன் அப்படின்னா அபு தாலிப் மரணம், சரியான சோகம். அபு தாலிப் கணவாயில 3 வருஷம், பயங்கரமான சோகம். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, முதல் மனைவி அவங்களும் அதே மாதிரி மரணிச்சிடுறாங்க. அதனாலையும் சோகம், பயங்கரமான சோகத்துல இருந்தனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அல்லாஹ் வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குறான். இந்த மாதிரி ஒரு 2 விஷயத்தை கொண்டு அல்லாஹ் வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குறான். அப்புறம் கத்தாதா ரலியல்லாஹு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிவிக்கிற ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்பாக துஆ செய்கிறாங்க. என்ன துஆ செய்றாங்க அப்படின்னா, என் இறைவா என்னை நல்ல முறையில் நுழைய செய்வாயாக, என்னை நல்ல முறையில் வெளியேற செய்வாயாக அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா நல்ல முறையில் வெளியேற செய்யும். மக்கால இருந்து ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. பின்னாடி அறிவிக்கிறாங்க, இந்த கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி துஆ செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி மதீனாவுக்கு வந்தப்ப எங்களுக்கு சொன்னாங்க. அதாவது மக்கால இருந்து என்னை நல்ல முறையில் வெளியேற செய்வாயாக, மதீனாவுக்குள் என்னை நல்ல முறையில் நுழைய செய்வாயாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க. எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றலை தருவாயாக. எப்படி அங்க போன பின்ன எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல். எதுக்கு உதவி? ஆல்ரெடி அங்க 12 பேர் ஆல்ரெடி இருந்தாங்க, இங்க இருந்து ஒரு 2 பேர் போனாங்க, 14 பேர், கிட்டத்தட்ட நிறைய பேர் அந்த இடத்துல இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இன்னும் எதுக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல்? நம்ம வச்சிருக்கிற தீனுக்கு என்ன உதவி செய்யறதுக்கு ஆற்றல் வந்து தேவையில்லை. எது இப்ப நம்ம வச்சிருக்கிறோம்ல ஒரு தீனு, ஆன்மீக தீன் வச்சிருக்கோம்ல, இந்த தீனுக்கு உதவி செய்யறது ஆள் தேவையில்லை. இதுக்கு என்ன ஆள் இதுக்கு பலம் தேவையே இல்லை. ஜமாத் தொழுகை நடக்கும்போது நம்மளும் போயிட்டு வந்துட்டு தொழுக போறோம். இல்ல 2-3 பேர் இருந்தா போதும், ஜமாத் தொழுகை நடத்திடலாம். வேற எதுக்கு இங்க இந்த தீனுக்கு எதுக்கு ஆள் தேவை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் நல்ல முறையில் என்னை நுழைய செய்வாயாக, மக்காவில இருந்து நல்ல முறையில் என்னை வெளியேற செய்வாயாக, அங்க போறப்பனே எனக்கு ஆள் பலத்தை கொடுப்பாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சுட்டு தான் உள்ள போறாங்க. எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றலை தருவாயாக அப்படின்னு கத்தாதா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க, அந்த கத்தாதா மறுபடியும் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்துடனேயே மக்காவை விட்டு வெளியேற்றினார். யார்? அல்லாஹ் வந்து மக்காவை விட்டு வெளியேற்றும் போதும் அல்லாஹ் சத்தியத்தோடையே வெளியேற்றினான். அதே மாதிரி மதீனாவுக்குள் நுழையும் போதும் சத்தியத்தோடையே நுழைந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கத்தாதா ரலியல்லாஹு நன்கு அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. அந்த கத்தாதா ரலியல்லாஹு மறுபடியும் சொல்றாங்க, மேலும் அல்லாஹ்வின் தூதர் நன்றாக அறிந்திருக்கின்ற, இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. ஏன்னா ரசூலுல்லாஹ் வெறும் ஆன்மீகத்தை மட்டும் கையில எடுத்துக்கொண்டு நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, தொழுகை நம்ம சொல்லும் போது தொழுகை இல்லாம வேற எந்த விஷயமே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு சப்ஜெக்ட் வரும்போது அதுல தொழுகை எல்லாம் வராது. தொழுகை இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அவன் காஃபிர், அவ்வளவுதான். இது ஒட்டுமொத்த இமாம்களுடைய கருத்து. அதனால தொழுகை நம்ம என்ன தொழுகை பத்தி நம்ம ரொம்ப கம்மியா பேசுறோமோ இல்ல, தொழுகை இல்லாம எதுவுமே கிடையாது. அதையும் நம்ம இதுல இன்ஷால்ல நம்ம வரக்கூடிய நாட்கள் நம்ம அதையும் கொண்டு வருவோம். ஆனா தொழுகை நம்ம இங்க வந்து பேசல அப்படிங்கிறதுனால தொழுகைக்கு முக்கியத்துவம் இல்லைன்ட்டு இல்ல, இதுல தொழுகையோட சப்ஜெக்டை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம சொல்றோம். இந்த ஆன்மீக தீனுக்கு இந்த நம்ம நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப நம்ம நோட் பண்ணணும். மேலும் அல்லாஹ்வின் தூதர் நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள், மக்களின் உதவி இல்லாமல் இந்த வேலையை செய்ய முடியாது என்று. மக்களுடைய உதவி இல்லாம இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு, யார் எனக்கு இடம் அளிப்பீர்கள், யார் எனக்கு உதவி செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யார பார்த்து? இந்த மறுபடியும் வராங்களா அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வராங்கல்ல, அந்த மக்களை பார்த்து அங்கே வந்த மதீனாவை சேர்ந்தவர்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இங்கதான் 2வது அக்கபாவின் உடன்படிக்கை நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப எத்தனை பேர் வராங்க அப்படின்னா அந்த 12 பேரு பிளஸ் 2 பேரு போனாங்கல்ல. இப்ப எத்தனை பேர் தெரியுமா? அடுத்த வருஷம் அடிக்கு வராங்க 70 பேர். இந்த 70 பேருக்கு கூட கொஞ்சம் காப்பீர்களும் கூட வராங்க. அதாவது அந்த முஸ்லீம்களும் கொஞ்சம் பேர் கூட வராங்க, ஹஜ்ஜுக்கு தான் வராங்க. அவங்களும் கொஞ்சம் பேர் ஹஜ்ஜுக்கு வராங்க. அப்படி ஹஜ்ஜுக்கு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எல்லாருமே தூங்கின பின்ன ரெண்டு பேரா வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திச்சுட்டு போயாங்க. சந்திச்சுட்டு போன பின்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, மறுபடியும் போய் படுத்துருவாங்க. இந்த மக்கள் இந்த கூட வந்தாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது ஏன் இவங்க போறாங்க, எதுக்கு இவங்க எந்திரிச்சு போறாங்க அப்படின்லாம் தெரியவே தெரியாது. அவங்க எல்லாம் தூங்கிடுவாங்க. இவங்க மட்டும் 70 நபர்கள் போவாங்க. போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பையத்து பண்றதுக்கு முன்னாடி, இந்த 70 நபர்கள் பையத் பண்றதுக்கு முன்னாடி அஸ்வத் இப்னு ஜராரா என்ற இளைஞர் எந்திரிக்கிறார். அஸ்வத் இப்னு ஜராரா அப்படிங்கிற இதை வந்து நம்ம பல முறை கேள்விப்பட்ட இடம். இவரை அவங்க சொல்றாங்க, அந்த ஜராரா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒரு சின்ன பையன் தான், ஒரு இளைஞர் தான் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இவரை நீங்கள் அழைத்து செல்வது நல்ல. பாருங்க, இதுலயும் அதே தான் வரும். ரசூலுல்லாஹ் எதுக்கு வந்தாங்க அப்படின்னு வருது. இந்த ஹதீஸ்லயும் கூட அப்படித்தான் வரும். இவரை நீங்கள் அழைத்து செல்வது மொத்த அரபிகளையும் எதிர்க்க வேண்டியது. நீங்க ரசூலுல்லாஹ்வை மக்கா மதீனாக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. அப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த அரபிகளையும் நீங்க எதிர்க்க வேண்டியது வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு கூட்டிட்டு போனா எதுக்கு அரபிகள் எதிர்ப்பாங்க? போனா போகட்டும் சொல்லி விட வேண்டியதுதானே, இல்லையா? போனா போகட்டும், மதீனாக்கு தானே, போனா போய்கட்டும் சொல்லி விட வேண்டியதானே. விட மாட்டான். ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், மக்கத்து குறைஷிகளுடைய வியாபாரம் மதீனாவை தாண்டி யமன் தேசத்துக்கு போறதுதான். அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சோர்ஸ் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான். ஒருவேளை முகமது நபி அங்க மதீனால போய் ஆட்சி அமைச்சிட்டாங்க, ஆட்சி அமைக்கத்தான் போறாங்கன்னு இந்த மக்கத்து குறைஷிகளுக்கு தெரியும். இந்த மக்கத்து குறைஷிகள் ஆட்சி அமைக்கத்தான் போறாங்கன்னு மக்கத்து குறைஷிகளுக்கு தெரியும், அந்த காப்பீர்களுக்கு தெரியும். ஆனா முழு எக்ஸாமையும் முடிச்ச முஸ்லீம்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க ஆட்சி அமைக்கத்தான் அங்க மதீனாக்கு வந்தாங்க அப்படின்னு. ஆன்மீகத்தை மட்டும்தான் கையில எடுத்து வந்தாங்க மாதிரியே பேசிட்டு இருக்கிறாங்க இப்ப வரைக்கும். இந்த ரமலானுடைய மாசத்துல வரக்கூடிய பயான் எல்லாம் நம்மளை அழுக வச்சு புழுந்து எடுத்துருவாங்க. அந்த மாதிரி அந்த பயான்கள் தான் அப்படியே ஓடும். ஆனா இந்த நோம்புங்கிறது எதுக்காக வந்தது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய காலத்துல நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அந்த வாய்ப்பு கிடைச்சா நம்ம பார்ப்போம். இப்ப இங்க சொல்றாங்க, மொத்த அரபிகளையும் எதிர்க்க வேண்டியது வரும், உங்கள் நண்பர்களை நீங்களே கொள்ள வேண்டியது. இத்தனை நாள் இங்கிருந்து போறோம், நம்ம 70 பேர் வந்திருக்கோம். இந்த 70 பேர் நம்ம திரும்பி நம்ம அங்க போறோம் அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளே நீங்க எதிர்க்க வேண்டியிருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு தெரிவிக்காத எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளும் நீங்களே கொள்ள வேண்டியது இருக்கும், இல்லையா? அப்படி சொல்றாங்க. சிலரை நாம் இழக்க வேண்டியது வரும். இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்களா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் வந்து கேட்கும் போது சொல்றாங்க, கோழைத்தனம் உங்களிடம் இருந்தால், அந்த இளைஞர் சொல்றாரு, கோழைத்தனம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இப்பவே வெளிப்படுத்திடுங்க அப்படிங்கிற. கோழைகளா மட்டும் இருக்காதீங்க. அப்படி கோழைத்தனம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த அமைப்புக்கு வருவியா, இந்த கிளாஸுக்கு நீ வருவியா, வரமாட்டையா, ஒவ்வொரு நாளும் போன் பண்ணி இங்க இருக்கிற மாதிரியும் சொல்லிக்கிறது, இல்லாத மாதிரியும் சொல்லிக்கிறது, வேலைகளை கூப்பிட்டாலும் வரதில்லை, பழிச்சுன்னு சொல்லிருங்க யாரா இருந்தாலும். ஆமாப்பா இந்த அமைப்புல நான் இருக்கேன், இல்லாட்டி இந்த அமைப்புல நான் இல்ல, இந்த கிளாஸுக்கு நான் வரேன், இந்த கிளாஸுக்கு நான் வரல. கோழைத்தனம் இருந்ததுன்னா அப்பவே காட்டிடுங்க. அதுதான் நமக்கு மார்க்கம் விரும்புது. அதுதான் ஒரு மனிதனுடைய தன்மையும் கூட. கோழைத்தனம் இருந்தா அதை உடனே நீங்க என்ன பண்ணிருங்க, அதை வந்து இப்போதே காட்டி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க அவங்க. இது வந்து இப்னு ஹிப்பான்ல 6274வது ஹதீஸ் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சஹாபி கேட்கிறார், எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் எங்களை விட்டு போய்விட மாட்டீர்களே என்று கேட்கிறாங்க. அதாவது நாங்க உங்களை இப்போ வந்துட்டு நீங்க அல்லாஹ்வுடைய தீனின் படி ஆட்சி அமைக்கிறீங்க, ஆட்சி எல்லாம் அமைச்சு முடிச்ச பின்னு நீங்க எங்களை விட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கவலையில கேட்கிறாங்க. அப்படி அந்த கவலையில அவங்க கேட்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு வருங்க. இந்த உத்தரவாதம் தான் நமக்கும் கொடுக்குறாங்க. இந்த உத்தரவாதம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீனை யார் உண்மை என நம்பி எடுத்து மக்களிடத்துல உண்மையை சொல்லி நன்மை ஏவி தீமை தடுக்கிறார்களோ இவர்களுக்கு, அதாவது நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுடைய ரத்தம் என்னுடைய ரத்தம், உங்களுடைய ரத்தம் என்னுடைய ரத்தம், உங்களுடைய பகைவன் என்னுடைய பகைவர்கள், உங்களுடைய ஒப்பந்தம் என்னுடைய ஒப்பந்தம், நான் உங்களில் நீங்கள் என்றார்கள்.
எப்படிப்பட்ட அந்த மன இதை திருப்தி கிடைச்சிருக்கும் அந்த அன்சாரிகளுக்கு. அதுக்கப்புறம் அன்சாரிகள் செஞ்ச தியாகம் சுபானல்லா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. கொஞ்சம் நெஞ்ச தியாகம் கிடையாது, ரொம்ப தியாகம் செஞ்சாரு. அப்பதான் சொல்றாங்க, மறுபடியும் இன்னொரு நபர் அந்த இடத்துல நிக்கிறாங்க. இந்த பையத் செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு நபர் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இவருக்கு பையத்து செய்யாதீங்க. ஏன்னா நீங்க பையத்து செய்யறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க பையத் செய்யுங்க. என்ன அப்படின்னு இங்கதான் வருது அந்த சப்ஜெக்ட். உங்கள் மனைவியை விட, உங்கள் தாயை விட, உங்கள் தந்தையை விட, உங்கள் சொத்துக்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்கள் வியாபாரிகளை விட, உங்களுடைய நண்பர்களை விட, ஏன் உங்களை உயிருக்கும் மேலாக நீங்கள் இவரை நேசிக்கிறீர்கள், இவருக்கு நீங்க அடைக்கலம் கொடுப்பீங்க, நீங்க பின்வாங்க மாட்டீங்க அப்படின்னா மட்டும் நீங்க பயத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. எப்படி ஒவ்வொருத்தரும் இந்த அக்கபானுடைய உடன்படிக்கையில அவங்க அது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது அக்கபாவுடைய உடன்படிக்கை முடிஞ்சு அவங்க எல்லாருமே இஜ்ரத் செல்றாங்க. இஜ்ரத்துடைய அந்த சப்ஜெக்ட் இதுல இருந்து ஆரம்பிக்குது. சரி, இப்பவே நேரம் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இருக்கிற சப்ஜெக்ட் நம்ம பார்ப்போம். கேட்கக்கூடிய ஆட்களையும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.